வணக்கம். பச்சைவனம் ஆரோவில் இசை அம்பலம் பள்ளி மற்றும் தமிழ்நாடு விதை சேகரிப்பாளர்கள் கூட்டமைப்பு இணைந்து நடத்தும் 500க்கும் மேற்பட்ட மரபு காய்கறிகள் மற்றும் கிழங்கு திருவிழாவுக்கு தான் வந்திருக்கோம். ஆனால் இந்த விதைன்றது பஞ்சபூதத்தோட அடுத்த நிலை. இந்த ஒரு விதைன்ற ஒரு கருப்பொருள் இல்லைன்னா இந்த பூமி எது விளையணும்னாலும் அதுக்கு ஒரு விதை வேணும். ஆனா இன்னைக்கு நம்ம இந்த சந்தன கட்ட மாதிரி இருக்கக்கூடிய உடம்பு இன்னைக்கு சோப்பு கட்ட மாதிரி புளிச்சு போயிருக்கு. அப்ப அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு உடலுடைய ஆரோக்கியம் இருக்குது. அந்த ஆரோக்கியத்துக்கான காரணம் இந்த உடல் எடுத்துக்கிட்ட உணவுகளா இருக்குது. அந்த உணவுகள்ல சத்து இல்லை அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். நிறைய அப்ப இந்த மாதிரி நம்ம வீரிய ரகம்னு நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே வெறும் ஈழ நம்பி தானே கொடுத்தாங்க. ஆனா அதை விடவே ஒரு நாட்டு ரகம் ஒரு மரபு ரகம் அதிகமா கிடைக்கும். அங்கிருந்து ஆள் அனுப்புறது எனக்கு பிரச்சனை இருக்கு. இங்க உள்ள வந்துட்டு அவங்க எப்படி போறாங்க? அப்போ பிளாக் கலர்ல கத்திரி. ஆமாம், நம்ம இன்னைக்கு விட்டுட்டு போனதே வெளிநாட்டு காய்கறி மோகத்துல நம்ம இறங்கிட்டதுனால நம்ம அப்போ அதில் வந்து இதில் உட்காந்துரும். இது வந்து ஐயோ, நான் வண்டியாண்ட போகிறேன் வந்துருங்க பார்த்துட்டு. ரெண்டுமே மஞ்சள் விட மாட்டாங்க. இப்போ இது சாம்பாரும் மாடி தோட்டத்துக்கு எது ஜம்ப் ரப்பர் பண்ணி அவரு குடிப்பதற்கும் பயன்படுத்தினார்கள். இயற்கை விவசாயத்திற்கு விதைகள் எல்லாம் போட்டார்கள். மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, கருப்பு கவுனி, சிவப்பு கவுனி, பொன்னி இது போன்ற பாரம்பரியமான விதைகளை வைத்து இயற்கை விவசாயம் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது செயற்கை உரங்களை போட்டு மனிதர்கள் அவர்களுடைய உடல் நலத்தை கெடுத்து கொண்டார்கள். சாமி, நான் அந்த மாப்பிள்ளை சம்பா சாப்பிட்ட மாப்பிள்ளை ஆகுனா? சுவாமி வணக்கம். சுவாமி வாழ்க நலமுடன். என்ன விஷயம்? நாட்டின் மகன் பிரகலாதன் உங்களிடம் பாடம் பயில வந்துள்ளான். அப்படியா? மகிழ்ச்சி. மேலும் ஒரு